ஹாய். கியர் கட்டிங் பண்ணி வண்டியை நிறுத்தலாமா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. கியர் கட்டிங்னா தெரியும் உங்களுக்கு. பிரேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கியரை உடச்சி வண்டியை ஸ்லோ பண்ணுறது, இன்ஜின் பிரேக்கிங்னால ஸ்லோ பண்ணுறது. நிப்பாட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ராப்பரான ரைடிங்னா கியர் கட்டிங்கில் ஸ்லோ பண்ணுறது தான் ப்ராப்பரான ரைடிங். ஏன்னா அப்படி ஓட்டுறவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, ஸ்கிட் ஆகி விழுவுறது இதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கியர் கட்டிங் பண்ணி நிறுத்துறவங்களுக்கு. முதல்ல வந்து டிஸ்க்கு புதுசாக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடந்துச்சு. டக்குன்னு டிஸ்க் அடிச்சிருவாங்க, ஸ்கிட் ஆகி கீழே விழுகிறது. அந்த மாதிரி ஆட்களுக்கு கியர் கட்டிங் இன்னுமே நல்லா யூஸ் ஆகும். ஆனால் இப்போ ஒன்றும் பெருசாக நீங்கள் கியர் கட்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, உங்களுக்கு ஏபிஎஸ் அது இதுன்னு வந்துருச்சு. சரி, அந்த பழக்கம் இருக்கிறவங்க இப்போவும் கியர் கட் பண்ணி தான் ஓட்டுவாங்க. நீங்கள் பெரிய வண்டியே கொடுத்தாலும் அப்படி தான் ஓட்டுவாங்க. ஓட்டி பழகியாச்சுன்னா அது அப்படி தான். கியர் கட்டிங் பண்ணி ஓட்டுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதிகமாக கியர் கட் பண்ணி நிறுத்துவீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சர்வீஸில் வீல் ரப்பர்னு ஒன்று வரும். உங்கள் வண்டியில் உஸ் ரப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ராக்கெட் ரப்பர் செட்டை நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ்லையுமே மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அப் உடஞ்சி போயிடும். அதே போல் கிளச் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 சர்வீஸ்க்கு ஒரு தடவை உங்கள் வண்டியில் கிளச் பெல் சவுண்ட் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் கியர் கட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் ஃபுல்லாக அந்த கிளச் பெல்லுக்கு தான், லோடுக்கு தான் போகும். அதனால் கிளச் பெல்லும் அடிக்கடி செட் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது பெல்லை மாற்ற வேண்டியது இருக்கும். இது 2 பிரச்சனை தான் இருக்கும். மற்றபடி இன்ஜினுக்கு எந்த கேடும் இல்லை. கியர் கட் பண்ணி தாராளமாக நிறுத்தலாம். அது கொஞ்சம் கூட தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் மெக்கானிக்ஸ்.